யாரை கண்டாலும் சிரிக்கும். முஸ்லிமை கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தொழுறவனை கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தாடி வச்சவனை கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தலப்பா காட்டினவங்களை மட்டும். இஸ்லாம் அப்படி சொல்லல, மாத்தி விளங்கிட்டாங்க எல்லாத்தையும். எல்லாரோடையும் சிரிக்கும் இஸ்லாம். நம்முடைய அனைத்து பிள்ளைகளையும் கல்வி சார்ந்த பிள்ளைகளாக, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக குர்ஆனை கொடுக்க வேண்டும். என்றால் குர்ஆனை மனனம் செய்த எந்த பிள்ளைகளுடைய சிந்தனையும் பிழையாக மாறாது. ஆரம்பகால வரலாற்றிலே முஸ்லிம்களுடைய 12 வயதுக்குள் குர்ஆனை கொடுத்து விடுவார்கள். 12 வயதுக்குள் குர்ஆனை கொடுத்தால் அதற்கு பிறகு பிள்ளை எல்லா துறைகளிலும் மேலே போகும். என்ன துறையில் உங்களோட பிள்ளைய நீங்க போடுறதுக்கு நாடுறீங்களோ அந்த துறையில் அந்த பிள்ளை போயிடும். என்ற குர்ஆனுக்குள்ள ஒரு சக்தி அதுதான். அதனால் ஆக முக்கியமாக இவர் ஹாஃபில முடிச்சிட்டு இப்ப ஆலிமுக்காகவும் படிக்கிறார், அதே நேரம் தொழில் கல்வியையும் படிக்கிறார், ஐடிலையும் படிச்சு கொண்டு போறார். என்ற இஸ்லாம் உங்களுக்கு தெரியும், கனடாவை பொறுத்தவரையில முழு படிப்புக்குமான வசதிகள் இங்கு இருக்கு. இந்த நாடு அந்தளவு செல்வத்தையும் அந்தளவு வசதிகளையும் கல்விக்கு தருது. எதிர்காலத்தில் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கல்வியில உயர்ந்தவர்களாக மாறும். களவெடுக்க முடியாத ஒரு சொத்து தான் கல்வி. களவெடுக்க முடியாத ஒரு சொத்து தான் கல்வி. ஏன் இந்த நாடு உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு எல்லா வகையான உதவியும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாடு. ஆப்கானிஸ்தானுடைய 20,000 பேர் எடுத்து இன்னும் 20,000 பேர் எடுக்கிறதுக்காக வசதியை செய்து கொடுத்து, சிரியாவுக்கு அப்படி, உக்ரைனுக்கு அப்படி, ஸ்ரீலங்கா எவ்வளோ பேருக்கு இங்கு வசதிகள். நாட்டுக்கு நன்றியாக நடப்பதற்கு என்ன செய்யணும்? எங்களோட பிள்ளைகளை நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாற்றும். அதுதான் ஆக கடமை. நாட்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி என்ன? எங்களோட ரப்பானியாவுடைய எல்லா மதரசாக்கள்லையும் ரெண்டும் இருக்குது, ஓதல் படிப்பு. ஸ்ரீலங்காவிலேயும் எங்களோட மதரசாக்கள்ல கிட்டத்தட்ட 6-7 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் போகும். அதுதான் இந்த நாட்டுக்கும் நாங்கள் வாழக்கூடிய சமூகத்துக்கும் செய்யக்கூடிய அமைத்துக் கொள்வது. ஆகவேதான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்னொரு ஹாஃபிதை கொண்டு வருகிறோம். ஸ்ரீலங்காவை சேர்ந்த இன்னொரு ஹாஃபிதை கொண்டு வந்து ஓத வைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதை வைத்து நாங்கள் எங்களுவதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும். இவர்கள் பிற்காலத்திலே சிறந்த தலைவர்களாக, சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய சிறந்தவர்களாக மாற வேண்டும். وآخر دعوانا الذي وارزقنا شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: صل من قطعك واعف عمن ظلمك
وَأَعْتِ مَنْ حَرَمَكَ وَأَحْسِنْ مَنْ أَسَاءَ إِلَيْكَ صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு மனிதனிடம் எதிர்பார்ப்பது உயர்ந்த குணங்களை, நல்ல அஹ்லாக். ஒரு மனிதனுடைய குணத்தை வைத்துதான் அவனை மனிதன் என்று சொல்லுவது. இல்லாவிட்டால் மனிதன் மிருகம் என்ற இடத்துக்கு போய்விடுவான். மனிதனுடைய நடத்தை, மனிதனுடைய சிரிப்பு, மனிதனுடைய பழக்க வழக்கம், இது மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தும். ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்துடைய, ஒரு சமூகத்துடைய அந்தஸ்தை உயர்த்துவது அவர்களுடைய பணம் அல்ல, அவர்களின் அழகு அல்ல, அவர்களின் கல்வி அல்ல, அவர்களின் குணங்கள் தான். நற்குணமுள்ளவர்களை போல் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சகோதரர்களே, எந்த நாட்டில் வாழ்கிறோமோ, எந்த மக்களோடு வாழ்கிறோமோ, அவர்களோடு நல்ல முறையில் வாழ வேண்டும். நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி எங்களுக்கு தெரியும்? நல்ல மனமுள்ள பூவை அனைவர்களுமே மோக்க தொடங்குவார்கள். ஏன்? பூவிலிருந்து வாசம் வருகிறது. நல்ல அத்தரை எல்லோருமே மோக்க தொடங்குவார்கள். ஏன்? நல்ல குணம் அதுதான். இந்த உலகத்துக்கு குணத்தை கற்றுத்தந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே உங்களுடைய குணம் மிக மகத்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுத்தி இருந்த 1,24,000 பேர் நபி அவர்களோடு இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம். 1,24,000 பேரும் கடைசி வரை இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லாக். சகோதரர்களே, மனிதர்களோடு, மிருகங்களோடு, பறவைகளோடு, அனைத்து படைப்புகளோடும் அஹ்லாக். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. மனிதர்களோடு மாத்திரமல்ல, முஸ்லீம்களோடு மாத்திரமல்ல. கொஞ்சம் முன்னால வாங்க, தொழுர் நேரம் சஃபாவும் வாரவங்க பின்னால் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களோடு மாத்திரம்தான் சிரிக்க வேண்டும், முஸ்லீம்களோடு மாத்திரம்தான் அஹ்லாக்கோடு நடக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லி தந்தது எதை தெரியுமா? மனிதர்களோடு, மிருகங்களோடு, பறவைகளோடு, மரங்களோடு கூட அஹ்லாக்காக நடக்க வேண்டும், குணமாக நடக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய கணவாயை பற்றி சொல்லும் பொழுது ஃபலக்தஹமல் அகபா, நீங்கள் நரக கணவாயை கடக்கவில்லையே. வமா அத்ராக மல் அகபா, கணவாய் என்றால் நரக கணவாயை கடப்பது என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லி தருகிறான். முதலாவது ஃபக்கு ரகபா, அடிமைத்துவத்தை இல்லாமலாக்க வேண்டும். முதலாவது என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் யாரும் அடிமைகள் அல்ல.
எல்லோருமே சுதந்திரவாதிகள். யாரையும் பயத்தாட்டி யாரையும் அச்சுறுத்தி வாழ முடியாது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருக்கு கவர்னராக அம்ர் இப்னு ஆஸை ஆக்கினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் உடைய மகன் அப்துல்லா மிஸ்ரிலே ஒரு மனிதனுக்கு சாட்டையால் அடித்து விட்டார். சாட்டையால் அடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் யார மகன் தெரியுமா? இந்த நாட்டு கவர்னருடைய மகன். உடனே அந்த மனிதர் ஒன்றும் செய்யவில்லை. மிஸ்ரிலிருந்து மதீனாவுக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹுவிடம் இந்த விடயத்தை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள். உடனே அம்ர் உன்ட மகனை கூட்டிட்டு மதீனாவுக்கு வா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடிதத்தை பார்த்துட்டு உடனே கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்ததோட கண்டதோட கேட்டார், எங்க அந்த மனிதர்? சாட்டையை கொடு கையில அடி அவருடைய மகனுக்கு. உடனே கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எல்லோரையும் சுதந்திரவாதியாகத்தான் படைத்திருக்கிறான், நீ எப்பொழுது மக்களை அடிமையாக மாத்தினாய்? எவ்வளவு நீதமான இஸ்லாம் சகோதரர்களே. முதலாவது அக்லாக் என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா, அடிமைத்துவம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய உரிமை இருக்கிறது. பெண்ணை அடிமையாக்க கூடாது, வேலைக்காரனை அடிமையாக்க கூடாது, அவனுக்குரிய உரிமை கொடுக்கப்பட வேண்டும். முதலாவது அக்லாக். இரண்டாவது குணம் என்ன தெரியுமா? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும். ஃபுட் பேங்க் இருக்குதா கனடாவில்? இயலாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க. நீங்க இஸ்லாத்துடைய அறவாசிய கனடால பாப்பீங்க. அதனாலதான் மக்கள் இந்த நாட்டை தேடி வாருது. மக்காவிலிருந்து வந்த மக்களுக்கு மதீனா வாசியில் இடம் கொடுத்தாங்களா இல்லையா? நேற்றைய கனடா ஜனாதிபதியுடைய செய்தி என்ன தெரியுமா? நாங்க இதுவரைக்கும் 20,000 ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஊடு கொடுத்திருக்கிறோம், இன்னும் 20,000 பேரை வெல்கம் பண்றோம். இது மாதிரி எந்த நாடு பேசி இருக்கு? எந்த நாடு சொல்லி இருக்குது? சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய அக்லாக். இந்த நாட்டிலே நாங்கள் படிக்கலாம் குணங்களை. நாங்கள் நியூஃபலண்ட் போயிருந்தோம். ஒரு ஹோட்டல் நிறைய அப்படியே சிரியாதான் ஹோட்டலே கொடுத்திருக்குது இந்த நாடு. ஒரு ஹோட்டல் நிறைய சிரியா, ஒரு ஹோட்டல் நிறைய ஆப்கானிஸ்தான், ஒரு ஹோட்டல் நிறைய உக்ரைன். உலகத்தில் எந்த நாடாவது இப்படி இருக்குதா? இதுதான் அக்லாக் சகோதரர்களே. நாங்கள் இதைவிட சிறந்த முறையில் இந்த நாட்டிலே அக்லாக்கை காட்ட வேண்டும். சாப்பாடு கொடுக்கிறது. எப்ப? பஞ்ச மக்களுக்கு, கஷ்டமான மக்கள் கொடுக்கணும். யாரோட இரக்கமாக இருக்கணும்? அனாத பாப்பா இல்லாத பிள்ளை இருக்குதே, இவங்களோட ஒரு நாளும் கடினமா நடந்துடக்கூடாது. சொல்லுவாங்க, உள்ளம் கடினமாக இருந்தா அனாதையுடைய தலையை தடாவினா சரி, உள்ளம் சாஃப்ட் ஆயிரும். அதனாலதான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனாதைகளின் தலைவராக அல்லாஹ் ஆக்கினார். பாப்பா இல்லாத பிள்ளைய பார்த்தா இரக்கம் வரணும். இது நல்ல குணம். ஓபனேஜிகளை உருவாக்கணும். அனாதைகளை வளர்க்கிற இடங்களை உருவாக்கணும். இது அக்லாக். அல்லாஹ் வசதியை தந்திருந்தா ஒரு அனாத, 2 அனாத, 3 அனாத, 4 அனாத நான் பாரம் எடுக்கிறேன். அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை வளர்ப்பான். அல்லாஹ் அடுத்தது மிஸ்கீன், ஏலாதவங்க, சம்பாதிக்கலா, வசதி இல்லை, உதவி செய்யும். என்னத்துக்கு உதவி செய்யணும்? இது ஆராய்ச்சி, இது தேவையில்லை எங்களுக்கு. கேட்டு வாராங்க, இருக்குது கொடுங்க. குதிரையில தான் ஒரு ஆள் வாரார், பென்ஸ் கார்ல தான் வாரார், ஜீப்ல தான் வாரார். வந்து உங்கள்ட்ட $5 கேட்கிறார், கொடுங்க. உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க, வேற பேச்சு பேசவாங்க.
இருந்தா கொடுங்க, அவ்வளவுதான். அதுதான் அஹ்லாக், குணம். அதுதான் இஸ்லாமிய குணம். அதுதான். அவன் பெட்ரோல் அடிக்க காசு இல்லாம கேட்கலாம், கொடுங்க. அவு மிஸ்கீனன் ذا متربا. இது எல்லாத்துக்கும் பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், ثم كان من الذين آمنوا. ஈமான், அஹ்லாக், ஈமான். நல்ல குணம் இல்ல, ஈமான் இருக்கும், ஆனா அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر. பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவ வேண்டும். சபர், கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலைகள் வரும், பொறுமையா அறிங்க, சபர் அறிங்க. وتواصوا بالصبر. ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா? وتواصوا بالمرحمة. இரக்கம். இப்ப பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு இரக்கத்தை தான் செய்யுது. وتواصوا بالمرحمة. மனிதர்களோட இரக்கம். நான் சொன்னேன், மிருகங்களோட இரக்கம், பறவைகளோட இரக்கம், மரங்களோட இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரக்கத்துடைய உச்சகட்டம், முதலாவது நல்ல குணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள், எங்கள்கிட்ட நாங்க உருவாக்கி கொள்ளணும் முகத்தில புன்முறுவல். முதலாவது அஹ்லாக் என்ன? எங்கள் எல்லார முகத்திலையும் சிரிப்பு இருக்கும். முகத்தில் எதை உருவாக்கணும்? இதற்கு சொல்ற தபஸ்ஸும், அரபியில. யார கண்டாலும் சிரிக்கும். முஸ்லிம கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தொழுறவனை கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தாடி வச்சவனை கண்டா மட்டும்தான் சிரிப்பேன், தலப்பா காட்டினவங்களை மட்டும். இஸ்லாம் அப்படி சொல்லல, மாத்தி விளங்கிட்டாங்க எல்லாத்தையும். எல்லாரோடையும் சிரிக்கும் இஸ்லாம். ஹதீஸ்ல வந்திருக்குது, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூத்தீங்க, அது சதக்கா. நீங்க ஒரு ஆளை பார்த்து சிரிச்சீங்க, அவர் சிரிக்க மாட்டேன்னு போவாரா? சிரிப்பாரா? சிரிப்பார். முதலாக அன்பை வெளிப்படுத்திட்டீங்க, உங்களோட குணத்தை காட்டிட்டீங்க, உங்களோட அஹ்லாக்க காட்டிட்டீங்க. இந்த ஊடுகள் எப்படி இருக்கு தெரியுமா? கணவன் மனைவியோட சிரிக்கிறல்ல, வந்தாலே தெரியும், வருது வாப்பா, வீட்டுக்கு வருது. பிள்ளைகளோட சிரிப்பு இல்லை, சட்டம். இது இஸ்லாம் அல்ல. மாமா மருமவன் சிரிக்கிறல்ல. முதல் இஸ்லாமிய குணம் சிரிக்கும். உருவாக்கி பாருங்க வீடுகள்ல. இது பிள்ளை கிட்ட உருவாக்கணும், மனைவி கிட்ட உருவாக்கணும். தபஸ்ஸும், சிரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க என்னோட சிரிப்பாங்க, ஒரு தூண தாண்டினா திரும்ப சிரிப்பாங்க. எப்படி? இப்பதானே சிரிச்சேன், என்ன செலவா போகுது? இப்ப நீங்க திரும்ப ரெண்டாவது தரம் சிரிக்கிறதால செலவு போகுதா? உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, சிரிக்கிறதால கிட்டத்தட்ட 10 முள்ளுகள் சந்தோஷம் அடையுதா முகத்தில் உள்ள நரம்பு எல்லாம். எத்தனையோ நோய் போகுதா? அதெல்லாம் இருக்கட்டும். அஹ்லாக், மக்களோட சிரிக்கும், மனிதர்களோட இல்ல, முஸ்லிம் இல்ல, எந்த மதமா இருக்கலாம், எங்கட முஸ்லிம் இல்ல, எல்லாரோடைய சொல்லுவாங்க, அவரை கண்டா அது ஒரு நல்ல ஒரு பூவப்பா, அது நல்ல ஒரு சிரிப்பு அந்த முகத்தில். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லக்கோல, இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? காசிக்காரன், நல்ல ஸ்மார்ட், அதெல்லாம் நாங்க தான் பார்க்கிறோம். நபியோங்க சொல்லி தந்த நல்ல குணமுடையவன் எடு, நல்ல அஹ்லாக்குடையவனை பார்த்து எடுத்துக்க மாப்பிள்ளையா. ஏன்? அவன் வச்சு கொள்ளுவான் ஒண்ணு. சகோதரர்களே, முதலாவது சிரிப்பு, அஹ்லாக். இரண்டாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில்மன் கதஅக. இரண்டாவது நல்ல குணம் என்ன தெரியுமா? உன்னை வெட்டினவனோட நீ சேர்ந்து நட.
சேர்ந்து நடக்கிறவனோட சேர்ந்து நடக்கிறது குணம் அல்ல. என்ன வெற்றான், எல்லா இடத்துலையும் வெற்றான். அவனுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார் சலாத்து கொடு. வெற்றவனோட ஒட்டு எப்படி குணமா இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெட்டினாங்க? ஊரை விட்டே திரத்தினாங்க, மக்கா விட்டே திரத்தினாங்க. நபி அவங்க அவ்வளோ பேரை மன்னிச்சு ஒட்டினாங்களா இல்லையா? ரெண்டாவது குணம். மூணாவது குணம் என்ன தெரியுமா? வஅஃபு அம்மன் ظلمك. உங்களுக்கு அநியாயம் செய்தவங்களை மன்னிச்சிரு. அநியாயம் பண்ணிட்டார், உண்மையிலே உங்களுக்கு தான் அநியாயம் செஞ்சார், மன்னிச்சிரு. அது குறையாது, அது குறையாது. சகோதரர்களே, 3 அமல் இருக்குது. அல்லாஹ் மீசான்ல போட்டு நிற்கிறல்ல. எதில போட்டு நிற்க மாட்டான்? மீசான்ல போட்டு நிற்க மாட்டான். முதலாவது அமல் என்ன தெரியுமா? உங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்க நீங்க மன்னிக்கிறது, மன்னிச்சிட்டீங்க. இதுக்குரிய வேல்யூ என்ன தெரியுமா? அல்லாஹ் மீசான்லையும் போடுறது இல்லை. ஒரு கதைக்கு எழுதிருக்காங்க கிதாப்ல, அதபுர் ரம்சில. ஒரு தடவை இபிலிஸ் ஃபிரௌன் விட்ட போனானா. ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆக்கள், இபிலிஸும் ஃபிரௌனும். போய் இபிலிஸ் ஃபிரௌன் வாசல தட்டுறான். தட்டினத்தோட ஃபிரௌன் கேட்டானா, யாரு வாசல்ல? இபிலிஸ் கேட்டானாம், நான் தான் பெரிய அல்லாண்டு சொல்ல தெரியும், வாசல்ல இருக்கிற யாருன்னு தெரியாது உனக்கு அப்படின்ட்டு ஃபிரௌன் கதவை திறக்க சொல்லி இஜ்லிஸ் யா லஈன் என்றானா, சபிக்கப்பட்டவனே இரிண்டு. இப்லீஸை பார்த்து ஃபிரௌன். இப்லீஸ் கேட்டானாம், நான் கெட்டவன் தான், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சுஜூத் செய்யல, ஆனா நீ என்ன விட கெட்டவன். அல்லாஹ் ஒருவன் இருக்கும் பொழுது அல்லாண்டு வாதாடிய கெட்டவன். என்னையும் உன்னையும் விட கெட்டவன் ஒருவன் இருக்கான் தெரியுமா? யாருண்டு? ஃபிரௌன் சொன்னானாம், தெரியா. ஒருவன் ஏதாவது செஞ்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறான், நீ மன்னிக்காம விடுறியே, என்னையும் உன்னையும் விட கெட்டவன் அவன். ஆகப்பெரிய அஹ்லாக் மன்னிக்கோ, மனைவிய மன்னிக்கோ, பிள்ளைகளை மன்னிக்கோ, சமூகத்தை மன்னிக்கோ. ரெண்டாவது மூணாவது அஹ்லாக் சகோதரர்களே, வஅஃபு அம்மன் ظلمك. நான்காவது அஹ்லாக் வஅதிமன் ஹரமக். எங்களுக்கு தராமல் தடுத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கோம். எப்படி? தாரவங்களுக்கு கொடுக்கிறது பிரதி உபகாரம். எனக்கு தாரார், சாப்பாடு தாரார், நான் சமைச்சு கொடுக்கிறேன், இது பிரதி உபகாரம். அஹ்லாக் என்ன தெரியுமா? வஅதிமன் ஹரமக். உங்களுக்கு தராமல் தடுப்பவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். ஐந்தாவது அஹ்லாக் வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக். உங்களுக்கு யார் கெடுதி செய்கிறார்களோ அவர்களுக்கு நலவு செய்யுங்கள். இது சிந்திக்கேலுமா இந்த அஹ்லாக்க? சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அதனாலதான் ஆகப்பெரிய குணம் உள்ளத்தில் இரக்கம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுப்பினான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரஹ்மா, இரக்கம். இரக்கத்தை விட உயர்ந்த அஹ்லாக்கில் யாரை கண்டாலும் இரக்கம் வரும். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகள். அதுல உயர்ந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக கடைசி என்ன? நீங்க பாதையில போறீங்க, ஒரு கல்லு முள்ளொன்று இருக்குது, இதை பார்த்துட்டு போறதா? எனக்கு பின்னால வாரவனு குத்துமே, இது எனக்கு பின்னால வாரவண்ட காலில் அடிக்குமே என்று நினைச்சு அதை தூக்கி ஓரத்தில் வைக்கிறீங்களே, இது ஆகப்பெரிய அஹ்லாக். எப்படி இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கு சகோதரர்களே? இதுதான் அஹ்லாக்குகள், இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு காட்டரபி என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பறவை குஞ்சொன்னு பிடிச்சிட்டு வந்து இருக்கிறார். அந்த தாய் பறவை மேல அப்படி வட்டம் போடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, யார் இந்த பறவட குஞ்ச பிடிச்சிட்டு வந்தது? யார் சொன்ன? நான் தான்.
பார்வாப்பா அந்த தாய் பறவை எவ்வளவு கஷ்டப்படுது, விடு அது. நபி அவங்க மக்களுக்கு மட்டுமா இரக்கம், பறவைகளுக்கும் இரக்கமா? பறவைகளுக்கும் இரக்கம், மிருகங்களோட இரக்கம். சொன்னாங்க ஒரு சிட்டுக்குருவிய வீணா கொலை செஞ்சிடாதீ, வீணாக பறவைகளை கொன்றாதீங்க, எந்த மிருகத்தையும் வீணா கொலை செய்ய இயலாது, மரத்தை கூட வீணா வெட்ட இயலாது. சொன்னா உங்களோட கையில் ஒரு மரம் இருக்குது, நீங்க மௌத்தா போறீங்க, அந்த மரத்தை நாட்டு, பின் சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கும் அந்த மரம். சகோதரர்களே, ஆகவே ஆக உயர்ந்த குணம், இந்த 5 குணங்கள் எங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளும். இந்த நல்ல குணம் எங்கள்கிட்ட வரலன்னா எங்களோட பிள்ளைகள்கிட்ட வராது. சொல்லுவாங்க, மனிதன் இன்று மீனை போல நீய பழகுறானாம். ஸ்விம்மிங் பூல் போய் கடல்ல போய் மீன் மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்சம் பேர் பெருசூட்ல பறவை மாதிரி பறக்க பழகுறானாம். ஆனா மனிதன் மாதிரி மட்டுன்னு நடக்க பழகலையா? நீ மனிதனாக முதல் நட, மனித நேயத்தை உருவாக்கு, கல்புல நல்ல அஹ்லாக்க கொண்டு வா. மற்றவனுடைய உள்ளம் எனக்காக அழுது விடக்கூடாது. ஆகப்பெரிய அஹ்லாக். நான் ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணினேன், அழுகிறார், அது மட்டும் செஞ்சிடாதீங்க, அது மட்டும் செஞ்சிடாதீங்க. வாழ்க்கையிலேயே நீங்க மௌத்தானாலும் அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கு. ஆகவே சகோதரர்களே, உயர்ந்த அஹ்லாக் தான் மீசானில் பாரமானது. மீசானில் பாரமானது உயர்ந்த அஹ்லாக். அல்லாஹ் நல்ல குணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசணும், அதிகமாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், நபி அவங்களுடைய அஹ்லாக்க கற்றுக் கொடுக்கணும். ஏனென்றா சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் உருவாய் சென்றா இந்த நாடு இன்னும் சிறந்த நாடாக மாறும், எங்களுடைய சமூகம் சிறந்த சமூகமாக மாறும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணமுடையவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நற்குணங்களை தருவாயாக, புன்முறுவலை தருவாயாக, நல்ல நல்ல உயர்ந்த குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: تبسمك في وجه أخيك صدقة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.